மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு டிவியில் ஒரு காமெடி ஷோ பார்த்தேன். அதில் ராமர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். ஒரு பொண்ணுடைய பேர் கேட்குறார். பேர் கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது, என் பேர் வந்து என்னமோ லெனின் அப்படின்னு சொல்லுது. ஸ்ரீநிதி லெனின். அவர் கேட்குறாரு, சிவகிரிநாதனா அப்படின்னு கேட்குறாரு. சொன்னது ஒன்று, புரிஞ்சுக்கிறது ஒன்று. எந்த விஷயத்த சொன்னாலும் ஃபஸ்ட்டு விஷயம் தலையில் உள்ள ப்ராசஸிங்கே வேலை செய்யாது. எல்லாமே மந்தமாக இருக்கும். நம்ம சொல்கிறது, நம்ம நினைக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேவையில்லாத இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. சின்ன ஒரு இடத்துக்கு போய் நம்ம பேசணுன்னா கூட எப்படி அதை சொல்கிறது, அவர் நம்மளை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லை. சிம்பிளான விஷயத்த கூட நீங்கள் ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுவீங்க. அந்த தடை கொடுக்கக்கூடிய மென்டாலிட்டி பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்கும். சுகஸ்தானத்துக்கு குரு வரார் அப்படின்னு சொன்னால் சுகத்தை கெடுப்பார் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா, வீட்டுக்கு போக முடியாது. 24 மணி நேரம் வீட்டு விட்டு வெளியே இருக்கிற மாதிரி நிலைமை நடக்கும். மெயினாக பசங்க யார் இருக்காங்களோ, படிக்கக்கூடிய குழந்தைகள் யார் இருக்காங்களோ, கொஞ்சம் அதிகமாக படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கண்டிப்பாக ஆகும். என்ன இதில் பெரிய ஒரு ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா, எல்லா சைட்லேயும் ஒரு 2 காயினுடைய 2 சைடில் இருக்கிற மாதிரி அஷ்டமஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்துக்கும் குரு நேரடி பார்வையில் இருக்கிறனால வேலை மட்டும் பெண்டை கழட்டும். வேலை நிச்சயமாக இருக்கும், வேலையில் பிரச்சனை இருக்கும். ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் சமாளித்து ஒரு வருஷம் 8 மந்த்ஸ் கரெக்டாக அதை நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா அடுத்த வருஷத்தில் உங்கள் லைஃப் அப்படியே மாற்றி கொடுத்துரும்.